வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பலா விதையை உப்பு போட்டு ஒரு 3-4 விசில் விட்டுருங்க. பலாப்பழம் சீசனில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. பழம் சாப்பிட்டுட்டு விதையை தூக்கி போடாதுங்க. விதை ஒன்றொன்றும் ஒரு டிஷ்ஷு. இப்போ இன்றைக்கி பலா விதை வச்சு பக்கோடா பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பலா விதை எடுத்துடுங்க. உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ நாளாக நீங்கள் எடுத்துடுங்க. அதை குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறமா அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிங்கன்னா மேலே உள்ள ஸ்கின் அழகாக ரிமூவ் ஆயிரும். அதை மசித்து இதே போல் பக்கோடா செஞ்சுருவோம். 1 கப் அளவுக்கு நான் பலா விதை எடுத்துருக்கிறேன். ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிவிடுங்க. சிலர் மிக்சியில் அரைக்கிறாங்க. மிக்சியில் அரைச்சிங்கன்னா அது ரொம்ப மாவாட்டு போயிடுது. அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. மசிச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நான் மசிச்சு எடுத்திங்கன்னா அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ரொம்ப மசிய வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் உடச்சி விட்ட மாதிரி. பக்கோடா கட்லெட் ரெண்டுக்குமே இதே மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. கரம் மசாலா பொடி இல்லை அப்படின்னா மிளகாய் பொடி கூட நீங்கள் போட்டுடலாம். ஜீரகம் முழுசாகவே போட்டிருக்கிறேன். கட் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுடுங்க. பூண்டை நசுக்கி வச்சுடுங்க. கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடுங்க. கடலை மாவு ஜாஸ்தியாகவும் அரிசி மாவு கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். பலா விதை உப்பு போட்டு வேக வச்சது, அதனால மற்ற மாவு வெங்காயம் இதுக்கு மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ட்ரை ஆட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கொஞ்சம் அழுத்தி இப்படி பிசைஞ்சு விட்டு பண்ணுங்கள். அந்த வெங்காயம் அதில் உள்ள நீரெல்லாம் கொஞ்சம் வெளியில் வரட்டு. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ட்ரை ஆட்டு நீங்கள் பண்ணச்சில் நம்ம போட்டுக்கிற மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ஈவனாக எல்லாமே கிடைக்கும். கையில் இப்படி உதிர்த்து விட்டு கொஞ்சம் பண்ணிவிடுங்க. அந்த பலாவதை ரொம்ப மசியாமல் இருந்தால் கூட இதில் கொஞ்சம் மசிஞ்சிரும். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி மாவாக போயிடுது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக தெரியல. ஆனால் இதேமாரி பண்ணுனா நல்லா இருக்குது. கட்லெட்டும் கூட நல்லா இருக்குது, பக்கோடாவும் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெயை கலந்து விட்டுடுங்க. மறுபடியும் தண்ணி நம்ம இது வரைக்கும் சேர்க்கல. ஆனால் மாவோட ஈரப்பதம் பார்த்திங்களா, பலாயில் உள்ள ஈரப்பதம், வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். பக்கோடா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி ரொம்ப கொஞ்சமாக தான் தேவைப்படும். காரத்துக்கு உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா வரமிளகா பொடியும் பச்சை மிளகாயும் கலந்து பாதி பாதி போடுங்க. இப்போ ஒரு பக்கோடா மாவு பதத்துக்கு வந்துட்டு இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி. பக்கோடாவுக்கு பொதுவாக ஸ்பூனில் எடுத்து போட்டால் நல்லா இருக்காது. கையால் உதிர்த்து போட்டு பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படி உதிரியாக இருந்தால் அதுதான் பக்கோடா. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மாற்றி போடுங்க. ஸ்பாச்சுலா உடனே போட்டு அதை கிளறி விட்டிங்க அப்படின்னா அது உடஞ்சி போயிடும். ரொம்ப உதிரி ஆயிரும். இப்போ கொஞ்சம் அது வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா கரெக்டாக அப்படி இருக்கும். ரொம்ப பொடியாட்டு உதிர்ந்து போகாது. ரொம்பவும் டேஸ்டான, அதே டைமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பக்கோடா. பலா விதையில் நிறைய பேர் பக்கோடாலாம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பக்கோடாவுக்கு இந்த பலா விதை ரொம்ப சூட் ஆகும். ரொம்ப ப்ரோட்டீன் உள்ள ஒரு சீடாகும் பலா விதை. அதனால் வேஸ்ட் பண்ணாதுங்க. இந்த சீசனில் கிடைக்க எல்லா ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் அந்தந்த சீசனில் கிடைக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு என்ன உடம்புக்கு என்ன தேவையோ அதுதான் கடவுள் படைச்சிருக்கிறாரு. நம்ம ஊரில் இருக்கச்சில நம்ம ஊரில் எந்தெந்த சீசனில் என்னென்ன விளையுதோ அதை சாப்பிடுவோம். இப்போ இந்த சீசனுக்கு பலாவை பொறுத்த வரையில் அந்த வெளியில் இருக்க அவுட்டர் முள் மாதிரி இருக்குதுல்ல, அதை தவிர வேறு எல்லா பார்ட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். மெடிக்கல் டாக்டர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு ஃபுட்லேயும் உள்ள ஒரு கலரும் ஒரு பெனிஃபிட்டு. அதே போல் ஒரு ஸ்மெல்லும் ஒரு பெனிஃபிட்டு. அதனால் நம்ம சாப்பிடச்சில நம்மளை ஃபுட்டில் எல்லா கலர்ஸும் ஃப்ளேவர்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்
எல்லாமே சாப்பிடுங்க. சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு பஞ்சன் ஸ்மெல் இருக்கும், மெடிக்கல் வேல்யூ ரொம்ப அதுக்கு. நல்லா சலசலனி சவுண்டு வந்துட்டு இப்போ இதை எடுத்துடலாம். இது போல் எல்லாமே நம்ம போட்டு எடுத்துடலாம். நம்மளோட ரொம்ப ஒரு டேஸ்டான நல்ல மொறுனி ரொம்ப கிறிஸ்பான ஒரு சவுண்டு கேட்குதா, பலாவித பக்கோடா. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.